சூப்பருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நெறைய பேர் உங்க சப்போர்ட்ட தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. So, நான் இதுக்காகவே வந்துட்டு இன்னும் நெறைய வந்துட்டு டயட் வீடியோ போட்டு உங்கள வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட கண்டிப்பா தருவேன். அதாவது வீடியோ வந்து 1000 பேர் பார்க்குறாங்க, 10,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேர் கூட பார்க்கட்டும். அத பத்தி கவலையே கிடையாது. யாரு டயட்ட ஃபாலோ பண்றாங்க, எத்தன பேர் டயட்ட ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டுமே போதுங்க. வியூஸ் வரும், போகும். 2வது பட்சம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நான் குடுக்குற டயட்ட நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நீங்க மென்னா இல்ல வுமனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கமெண்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் கவிதா. எனக்கு இந்த மாரி நான் டயட்ட ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில டவுட்ஸ் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. இல்லன்னா சார் என்னோட பேர் கார்த்திக். நான் இந்த டயட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2000 ஸ்டெப் நடந்திருக்கேன். 3000 ஸ்டெப் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னா குட், சூப்பர், ஃபேன்டாஸ்டிக் அது மாரி தான் சொல்ல தோணும். அதனால உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் சூப்பர் பிரதர் இதே மாரி நல்லா ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர்மா இதே மாரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ணி பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்க 8 நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 9ல என்ன மாரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு முடிச்சிடுறேங்க. ஸோ டே 9ல என்ன மாரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா, காலையில 7 மணிக்கு நீங்க ஆம்லா ஜூஸ் ஒரு 100 ml எடுத்துக்கங்க. ஒரு சிலர் ஆம்லா ஜூஸ் எனக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கு, மழை பெஞ்சுட்டு இருக்கு, அதனால வந்துட்டு எனக்கு கோல்ட் ஆகுது சார். வேற என்ன குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ பெட்டர் நீங்க ஹாட் வாட்டர் குடிங்க, இல்ல ஜீரா வாட்டர் எது வேணாலும் குடிக்கலாம். இப்போ நான் டயட்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இத மட்டும் தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் மாத்தி குடிக்கலாம். என்னோட கான்செப்ட் என்னன்னா, காலையில எந்திரிச்சதும் வெறும் வயித்துல டீ, காஃபி குடிக்கக்கூடாது. சிம்பிள். சரிங்களா? இத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். காலையில டீ மட்டுமே கட் பண்ணி பாருங்க. ஒரு 1 வாரம் 10 நாளு. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். உங்க உடல்ல நெறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ அத பத்தி டீ அவாய்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற தனி வீடியோவா நான் போடுறேன். ஸோ காலையில எந்திரிச்சதும் இத மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, சுடு தண்ணி, ஜீரக வாட்டர், ஆம்லா ஜூஸ் அது மாரி ஏதோ ஒண்ணு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு காலையில பீனட் சாலட்ட வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பீனட் சாலட் அப்படின்னாவே நெறைய பேருக்கு ஒரு 100 கிராம் கடலை எடுத்து அது குக்கர்ல வச்சு ஒரு 5, 6 விசில் விட்டதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடுவீங்க. ஸோ அப்படி சாப்பிடுறத விட, ஒரு நாள் இரவே நீங்க அந்த பீனட்ட நிலக்கடலைய தண்ணீல ஊற வச்சதுக்கப்புறம், காலையில எந்திரிச்சு குக் பண்ணும்போது, அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்லா ஊறியிருக்கும். அப்ப வந்து நீங்க குக் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கும். ஸோ நல்ல பெனிஃபிட் நெறைய இருக்கு அதுல. சரிங்களா? அது கூட வந்து சின்னதா வெங்காயம் அரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்டு, அப்புறம் பெப்பரு, லெமன் பிழிஞ்சு போட்டுங்கன்னா, நீங்க சாலட் மாரி நீங்க சாப்பிடலாம். ஸோ இந்த பீனட் சாலட்ல கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 கேலரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கூட ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கங்க. இந்த பாயில்டு எக் ஒரு 70 கேலரீஸ் வரும். ஸோ கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அது ஒரு 200 ஒரு 70 அப்படிங்கும்போது 270 கேலரீஸ் உங்களுக்கு இதுவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். எக் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, நீங்க பீனட் சாலட் மட்டுமே நீங்க சாப்பிட்டாவே போதும். அதிலே வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடுறதுனால உங்களுக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஒரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக்க வந்து நீங்க சீரக தண்ணி குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு சால்வ் ஆயிடும். 11 மணி டைம்ல கொய்யாப்பழம் எடுத்துக்கங்க. கொய்யாப்பழம் இல்லையா, ஆப்பிள் எடுத்துக்கங்க. ஆப்பிள் இல்லையா, மாதுளம்பழம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட் அவைலபிளா இருக்கோ, அத நீங்க எப்படி வேணாலும் மாத்தி சாப்பிடலாம். முக்கியமா பனானா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சிலர்னால பனானா தான் சாப்பிடுறதுக்கு வசதி இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க காலையில டைம் பனானா சாப்பிடுங்க. நைட் டைம்க்கு அத ஸ்கிப் பண்ண வேண்டாம். அடுத்தது லஞ்சுக்கு ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கங்க. ஸோ குக் பண்ண ரைஸு ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. அது ஒரு 130 கேலரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைம் கோவக்காய் பொரியல் எடுத்துக்கங்க. ஸோ ஒரு சில ஊர்ல கோவக்காய் பொரியல் கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். அதற்காக நீங்க அத மட்டும் தானே சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. காய்கறிகள பொறுத்தவரைக்கும் என்ன வேணாலும் சாப்பிடலாம். கிழங்கு வகைகள மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மத்தபடி பச்சை காய்கறிகள வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. நான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் குடுத்துட்டுருக்கேன். அந்த காய்கறிகள் கிடைச்சா நீங்க சாப்பிடுங்க. இல்லன்னா மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 100 கிராம் சாரி 200 கிராம் கோவக்காய் பொரியல்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கேலோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். மினிமமா. அது மட்டும் இல்லாம நீங்க சாம்பார் எடுக்கிறீங்கன்னா, சாம்பார்ல ஒரு 50லேருந்து 100 கேலரீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கேலரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லஞ்ச் டைம்ல மட்டும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி டைம்ல என்ன மாரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க பிளாக் காஃபி குடிங்க. இல்ல மல்லி டீ குடிங்க.
எது வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, ஏதோ சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு அடுத்ததாக 7 மணிக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா 2 முட்டை எடுத்துக்கங்க, அது கூட ஒரு ஆப்பிள் எடுத்துக்கங்க. 2 முட்டையில் 140 கேலரிஸ் இருக்குது, ஆப்பிளில் ஒரு 50லேருந்து 80 கேலரிஸ் இருக்குது. டோட்டலாகவே உங்களுக்கு 220 கேலரிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது 2 தோசை மட்டும் எடுங்க, சரிங்களா? இல்லை 2 தோசையில் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆயில் சேர்க்க மாதிரி இருக்குன்னா கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் 2 இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இட்லிக்கு 40 கேலரிஸ் அப்படிங்கும்போது 80 கேலரி வரும். பட் அதே தோசையாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 70 கேலரி 80 கேலரி வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக போகும். ஆனால் முடிஞ்சளவுக்கு இட்லி சாப்பிடுங்க. இல்லை முடியாத பட்சத்துக்கு நீங்கள் தோசை தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 தோசை மட்டும் சாப்பிட்டுங்க. அது கூட தேங்காய் சட்னி ஒரு 50லேருந்து 100 எடுத்துக்கங்க. அது ஒரு 50 to 100 கேலரிஸ் வரும், சரிங்களா? ஸோ டோட்டலாக நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கேலரிஸ் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ டோட்டலாக காலையில் ஒரு 320 கேலரி, மதியம் ஒரு 320, அதுக்கடுத்து நைட்டு ஒரு 300 கேலரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 900 to 1000 கேலரிஸ் நீங்கள் நான் கொடுக்குறேன். இந்த 1000 கேலரிஸை வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கும்போது அது ஒரு 100 கேலரிஸ் கம்மியான்னு வச்சுங்களேன். 900 கேலரியிலேருந்து ஒரு 100 கேலரி கம்மியாச்சுன்னா 800 கேலரி. ஸோ உங்களுக்கு நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ கேலரி பேஸில் நம்ம கம்மியாக சாப்பிட நமக்கு வெயிட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். டே 9ல் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இவ்வளோதாங்க ஃபுட்டு. இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சிலருக்கு வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டே 1, டே 2, டே 3 ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல, ஒரு ஃபுட் சார்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு டெய்லியுமே மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ரேட்டையும் எனக்கு ஷேர் பண்ணலாம். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் உங்களை நான் பார்த்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு எப்போ என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலுமே டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன். ஸோ டயட் சார்ட் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்றபடி நீங்கள் இதிலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதிலே ரீப்ளை பண்ணுவேன் கமெண்ட் செக்ஷன்லேயே. ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 10ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் ஒரு 5 நாள் தான் முழுசாக இருக்குது. நான் வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 10ல் பார்ப்போம். தேங்க்யூ.